முள்ளங்கி சாம்பார் செய்யலாம் வாங்க. அதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன காய் வச்சுருக்கீங்களோ அந்த காயை போட்டுக்கணும். நான் முள்ளங்கி போட்டிருக்கேன். முள்ளங்கி போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பருப்பு வந்து வேக வச்சு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பருப்பை கடைஞ்சி அதை ஊற்றுங்க. வெறும் தண்ணியில் வந்து காயை வேக வைக்காதீங்க. பருப்பு ஜலத்தோட பருப்போடு சேர்த்து வேக வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த பருப்பை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் தான் வந்து 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம் நான் நிறையா போடுவேன். பெருங்காயம் நிறையா போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது நம்ம புளி ரெடியாக கரைச்சி வச்சுருக்கணும். காய் வெந்த உடனே புளி கரைச்சதை வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து சாம்பார் இதுவாகினோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கினோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சாம்பார் ரெடியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.